வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கச்சோரி பண்ண போகிறோம். இதுக்கு பாசிப்பருப்பு 1 கப், 2 கப் கோதுமை மாவு, அரை டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், சிறிதளவு கொத்தமல்லி. எடுத்து வச்ச பாசிப்பருப்பை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் கோதுமை மாவு பிணையிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட அரை கப் தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ 1 கப் மாவு சேர்த்துக்கலாம். 2வது கப் மாவு, மொத்தம் 2 கப் மாவு சேர்த்துருக்கோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிற போகிறோம். நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிணைஞ்சாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. ஊற வச்ச பாசிப்பருப்பை நல்லா சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு ஜாரில் சேர்த்துடலாம். ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக நம்ம எல்லா பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். பருப்பு இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து பருப்போடு சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகத்தை பருப்போடு சேர்த்துக்கலாம். இது கூட சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, எடுத்து வச்ச கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கோதுமை மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. அதை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பருப்பும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. தேய்ச்ச மாவை இந்த பருப்பு பால்ஸை உள்ளே வச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் பிடிச்சிக்கோங்க. அடியில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பூனை வெளி வராத அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டு மேலே உள்ள மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இதை இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூர்ணத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவை கையில் வச்சுட்டு பூர்ணத்தை உள்ளே வச்சுக்கலாம். இதை அப்படியே சுற்றி அமைக்கோங்க. நல்லா பூர்ணத்தோடு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா சுற்றிட்டு கீழே நல்லா சுற்றிக்கோங்க. இப்போ மேலே உள்ள மாவு மட்டும் அப்படியே தனியாக எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா ரெடி ஆயிடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச உருண்டையை நல்லா எண்ணெய் தடவிட்டு லைட்டாக ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க. இது நம்ம பருப்பு ஊற வச்சு சேர்த்துருக்கனால கொஞ்சம் வேக லேட்டாகும். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி எண்ணெய் மேலாப்பில் தெளித்து விட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு பொரியட்டும். இப்போ 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்கிறதும் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டு சைடு வேகட்டும். இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கச்சோரி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.